ஹே எவ்ரிவான், இன்றைக்கி என்னோடய டேவை நான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ரேயரோட ஆரம்பித்து வார்ம் வாட்டர் போட்டு குடிச்சிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு புலம்பிட்டு இருந்தேன். கரெக்டாக எங்கள் எதிர் வீட்டு அக்கா காதில் அது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்ச கஞ்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லஞ்சுக்கு இப்போ நான் பண்ணி ஆகணும் இல்லையா? நான் இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்கறி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஆவர்ஜின் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் காட்டியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே ராவாக போட்டாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். எனக்கு ஆனியன் அண்ட் கார்லிக்கோட ரா ஸ்மெல் பிடிக்காததுனால நான் அதை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூல் ஆனோடனே நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரிஞ்சாலை நான் இங்கே காட்டியிருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் அந்த லைன்ஸ் போடுங்க. ஏன்னா அந்த லைன்ஸ் போட்டால் மட்டும்தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போது எடுத்து வச்ச அந்த புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. அண்ட் இந்த பிரிஞ்சாலில் நம்ம அரைச்சிருக்க மசாலாவை ஃபுல்லாக ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மீன் டைம் கடாயில் ஆயிலில் சூடு பண்ணி அதில் கடுகு போடுங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே நல்லெண்ணெய் பிரிஞ்சாலுக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா தடவை அந்த பிரிஞ்சால் எடுத்து நீங்கள் அது உள்ளே போடுங்க. போட்டு அதை வந்து ஒன் சைடு ரோஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சைடு அது திருப்பும் போது திரும்பியும் மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோஸ்ட் ஆகிறதுக்கு விடுங்க. ஒரு 2 to 3 minutes அந்த பிரிஞ்சால் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் சைட் பை சைடு அதை திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அண்ட் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளியை நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை 5 minutes நல்லா சைட் பை சைட் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சுகர் இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் டாமினேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும் போது நடுவில் டீ கொடு, காஃபி கொடுன்னு கேட்க ஆள் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ போர் அடிக்கும். இங்கே என்னோடய ஹஸ்பண்டுக்கு இப்போ தான் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு இந்த கீ காஃபியை போட்டு கொடுத்துட்டு நான் என்னோடய சமையலை ரெஸ்யூம் பண்ணுறேன். ஃபைனலி கொத்தமல்லி போட்டு இதை இறக்கி நீங்கள் ஃபுல்லாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படியே அந்த ஹோல் பிரிஞ்சாலாகவும் இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும்னா நீங்கள் அதை கடாயிலே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணால் பேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி 10 minutes உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்களும் ஒரு ஒர்க்கிங் விமன் சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.